வணக்கம். நான் உங்க சிலம்பாஜித்வார். நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்குங்க. தூத்துக்குடியில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது கிளம்பி அடுத்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க சீரிஸ் பார்த்துட்டு அப்புறம் இந்த சீரிஸ் வாங்க. பரவாயில்ல, இந்த சீரிஸ் வந்தாலுமே இதை பார்த்துட்டு அவர் வந்து அதை பாருங்க. ஸோ இப்போ வந்து மணி வந்து கரெக்டா 2 மணி நினைக்கிறேன், 2:30 நினைக்கிறேன். ஸோ இப்பதான் வந்து ரீச் ஆனோம். இருங்க, உள்ள ஒரு பால் வந்துருச்சு, அவனை போய் சந்திச்சுட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். அங்கே இதுவும் ஓடுதுடா, ரேடியேட்டர் ஓடுதுடா. செல்வா, நான் ஊருக்கு போறேன். சோ இங்க உள்ளதான் இருக்கியாமே, இங்க பாத்தீங்களா, இவன்தான். யார வண்டியை கீழே நிப்பாட்டிட்டு அப்படி மேல வந்துட்டோம். படிக்கிறியான் 10 வருஷமா படிச்சுக்கிட்டே தான் இருக்கியாவ, இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்திக்கிட்டு தூங்குறாங்களா உள்ள ஆளு. நம்ம தான் வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, இவங்க எல்லாம் படுத்து தூங்குறாங்க. ஓகே, என் கூட தான் உன்னதான் காலேஜ் படிச்சானுங்க, அங்கேயே படிக்க மாட்டேன்ட்டானுங்க. இவங்க அம்மா அப்பா இவங்களை நம்பி வேற கோச்சிங் கிளாஸ் சேர்த்திருக்காங்க. 4 பேர் இருக்காங்களா? அதுல ஒருத்தன் தெரிஞ்சவனா தான் இருப்பேன் போற. அந்த இடம் நல்லா இருக்கு. ஒரு வாரம் கழிச்சுமா இடம் நல்லா இருக்குடா. இடம் நல்லா தான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு போனோம்னா நம்மளுக்கு கம்பெனில அவ்வளவுதான். தம்பி என்னப்பா இவ்வளவு நாள் கழிச்சு. சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்படியே அதை ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க. இருங்க, உள்ள ஒருத்தர் இருக்கான் தெரிஞ்ச. ஓகே, தலைவனும் நம்ம கூட தான் படிச்சாரு. இப்ப இங்க வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. நண்பா, படிக்கிறீங்களா? எத்தனை மாசம் எங்க போறீங்க? எத்தனை மாசம் என்ன படிக்கிறீங்க? விவசாயம் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. விவசாயத்தை பார்க்கணும். ஏன் கண்டக்டர்? சரி, அப்புறம் அது விவசாயமே பார்க்கணும், ஏன் படிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது பற்றி வீட்டுல நம்மளே ஒரு தவிர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தோம். அந்த முதல்ல எப்படி படிக்கிறீங்க? சப்ஸ்கிரைபர் அவங்களாம் வந்துருவாங்க, எல்லாம் நம்ம வந்துருவாங்க. வீட்டுல நல்லா இருக்காங்களா? ஆமா, திருச்செந்தூர் முடிச்சுட்டு திரும்பி அப்படி மதுரை குழந்தை சொல்லி நான் பார்த்துட்டு ஏன் நீ என்ன லீவ் போட்டிருக்கீங்களா? சண்டே தானே, இன்னைக்கு சண்டே தானே, முடிஞ்ச நாளைக்கு லீவ் போவோம். என்ன தெரியும், நம்ம கம்பெனி சொல்லுங்க. சப்போர்ட் அங்க ஹைட் ஆகிட்டேன், சமைச்சு அதனால பிரச்சனை இல்லை. ஹெச்ஆர் சப்போர்ட் பண்ணுவாரு. என்னோட கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. 2 மாசம் 3 மாசம் அதுக்கப்புறம் வாங்குறேன். கொஞ்ச நேரம் தெரியாதா? சொன்னா பத்திரிக்கை தானா? அப்புறம் எடுக்கவே மாட்டேன். இது ஒரு துண்டு, அது ஒரு துண்டு, இதெல்லாம் சேர்ந்துட்டு கல்யாணம். உங்களுக்கு கல்யாணம் கேடா? என்ன தனியா சாதிச்சு கல்யாணம்? இவருக்கு என்ன சாதிச்சாலே தெரியலங்க. இவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க. இவனாச்சும் ஏதோ விவசாயம் பண்ணியா வந்திருக்கியா? விவசாயத்துக்கு நீ எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்க? 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கியா? இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு சரி, வேலை பாருங்க. சொல்ற வீட்டுல நீ எக்ஸாம் என்ன எக்ஸாம்? சும்மா உங்களுக்கு இன்டர்நெட் பெஸ்ட். என்ன லொகேஷன்? ஓஹோ, அண்ணா நகர்.
அவங்க விளையாண்டுவாங்க வயல போட்டு தாவலிங்க. சரி சரி. லோக்கல்ல பசங்க அப்ப படிக்கல. நானு ஏய் வேலை போறாங்கன்றேன். எங்கடா சுத்துறியா? வயல இருக்கேன். என்ன சொல்றான்ல? அஞ்சு சொல்லுங்க. எங்கடா சுத்துறேன்? நல்லா ஸ்டடி கால் விட்டா ரொம்ப போய் விட்டா ஸ்டடி கால். சரி தம்பி. இந்த ஜாலக்கெல்லாம் நான் ஸ்கூல் வச்சு காலேஜ்ல பார்த்தேன். ஏதாவது இந்தியா ஆமா ஆமா ஆமா. ஏதாவது எடுத்து வளர்த்தோம். அவன கீழ போடுவான். சேர் மக்களே நான் சரி நான் பாயா எடுத்துவா. என்கிட்ட நான் எழுதிட்டு நீ ஒன்னு கேட்டு தெரியுமா? தலைக்கு போற கிளிப்பு. கண்ணாடா பிள்ளை. நல்ல வேலை. அவனோட ஏய் தெரியல. ஏய் செல்வா யாரோட சாம்பரா சார்ஜ் போறேன்னு சொன்னீங்க. போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வீடியோ அவன மாட்டான். இவங்க சைஸா நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சு படிக்க போற மாதிரி நடிச்சு புக்கை தோசினாங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் நைட்டு. எல்லாம் கொட்டிருப்பாங்க. எங்க யாரும் சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு? ஏய் உங்க அக்கா எங்க இருக்குது தெரியாதா? இன்னும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க கிட்டதான் இருக்காங்க. இவனோட கருப்பம் சரியான சாலைக்கு சொல்றாங்க. சொன்னா எங்க கிளம்பி வந்துருவானுங்களோ அந்த மாதிரி கேஸ் நீங்க சொல்ல மாட்டாங்க. அக்கா இருக்குது எங்கேயோ ஒண்ணு விட்டா அவனக்கா பாக்கீங்க படிக்கிறதா மட்டும் ரூம் வாடகை கொடுத்துருக்கோம். சரி கிடைக்கிறதே ரூமுக்கு எவ்வளவு வாடகை இருக்குன்னு 1500 ஆமா உள்ள ஒரு ரூம் அதுக்குள்ள ஒரு ரூம் பாத்ரூம் மட்டும் தான். சொந்தக்காரங்க கொடுங்க 4000 5000 இது இல்ல மச்சான். இப்போ நீங்க மொத்தமா சேர்ந்து கொடுத்துருக்கீங்க காசு இல்லையா? அதுலயும் ஒரு நாளைக்கு கிளம்பிடுவேன். 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்து செப்டம்பர் 5 ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு. நாம நேத்து வீடியோ எடுத்தோம், இன்னும் எடுத்துட்டே தான் இருக்கோம். நீங்க இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி இல்ல 10ஆம் தேதி தான் பாப்பீங்க. சரி ஓகே, எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இங்க வேணா நீ இங்க வந்து உட்காந்தாத்தான் எனக்கு உங்களோட பேசவே தோணுவா? எங்க காலேஜ்ல யாராச்சும் பேசுவாங்க? காலேஜ் அடிக்கும் போதே பேச மாட்டாங்க. காலேஜ் முடிச்சு பேச போறாங்க. சுந்தர் போயிட்டேன். அவ்வளவுதான் படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டாங்க. காலேஜ்ல வந்து படிச்சு முடிச்சியா? படிச்சேன் அவ்வளவு பாஸ் பண்ணிருக்கேன். எக்ஸாம் படிக்கப்போ அதான் உனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வர மாட்டேன். பாஸ் பண்ணிட்டான்டா. இதுல ஏன் இன்னும் எதுவுமே சொல்லல. ஏன் சொன்னா ஜாலக்கா இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்றேன்னு சொல்றதுல உங்க தாத்தா சொத்து வந்துருவோமா? வந்து நிக்கலாம்னு பாத்திருக்கேன். என்ன நீ இது எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனே சத்தியமா தெரியாது. இவன் என்னன்னு தெரியல. இவன் வீட்டுல அதிர்ஷ்டம். இவன் வீட்டுல இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே நான் அட்டன் பண்ணிட்டேன். கருப்பு வீட்டுல நடந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணல. அவன் எனக்கு தீர ஆமா அட்டனே பண்ண நம்ம வீட்டுல சொல்லவில்லை அவன்டா கல்யாணம் விருதுநகர் இருக்காரு. எங்க இருந்தாலும் நல்லா ஒரே இடத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் வேற இடத்துல வேலையை சேர்த்து விட்டேன். சரி நமக்கே நல்லா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கத்தி எடுத்து ஒரே சொல்லிட்டு போயிட்டேன். நல்லா 2 கிலோமீட்டர் கத்தி. அதெல்லாம் உருவத்தை பாத்துருக்கேன். நான் யானை கொடுக்கணும். வயநாடு அதுக்காக பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியாம பேசினேன். இல்ல பேசிக்கல காணாயிட்டே இருக்கிறது அரசியல். சாப்பாடு கேண்டீன் கம்பெனி ரூம் காலையில ஓனா சாயங்காலம் 5 நிம்மதியா போயிட்டு இருக்கு. இடையில சேனல் போயிட்டு இருக்கு. வேற ஏன்டா வந்தாங்க
மணி நம்பர் 9:30 கிளம்பணும்டா. வண்டியில வண்டியில 10:30 அதுல எங்க முதல்லையா ஒரு இடத்துல அங்க தாராபுரத்துக்கு இடையில இருந்தோம். தாராபுரத்துக்கு அப்புறம் டேங்க் ஃபில் பண்றது ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கும் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் அந்த பைத்தியக்காரக்கு என்ன வச்சு வண்டி ஏன்னா தூக்கிறான். அன்னைக்கெல்லாம் பழனி போகிறப்ப நான் மட்டும் பாருங்க ஒரு ஓட்டிட்டு வந்துருவாரு. இல்ல சீக்கிரம் கிளம்புனா கிளம்ப மாட்டான். இவனுக்கு அந்த 1 மணில தான் நட்டமா அனுப்பான். அப்பதான் நல்லா எந்த ஒரு டிராபிக் இருக்காது. மாடு உடம்பு என்னத்துக்குடா அது? கோயம்புத்தூர் 9 வரைக்கும் தான் வருவீங்களா? நைட் வந்து கோயில்ல வேற நிக்குவா கூட்டமா இருந்து சீக்கிரமா அடிக்க சொல்றேன் கிளம்புடா. ஆமா மணி பாட்டா தம்பி டக்குன்னு கிளம்பு. கிளம்புடாங்கடா. நல்லது சொல்றேன். நல்லதுக்கு என்னதான் சொல்றேன். போறேன் நம்புங்கடா. போய் நான் வேண்டுதல் இருக்கு அவனுக்கு. அம்மா போக சொல்லிருக்காங்க. வேலைக்கு போறேன். படிக்கணும். கோயிலுக்கு போனது அது கோயில் போயிட்டு படிக்கணும். யாரா நீ இருந்துட்டு சாமி சாமி நீ ஏன்டா சாவடிக்கணும். அடுத்து டம்மு ஓடுப்பா. கம்மா என்னத்த போற படிச்சாதான் நீங்க ஒரு வேலை எடுப்பாங்க. சாமி வந்து 1% தான் நம்பிக்கை வைக்கும். 99% நீ படிக்கணும். படிச்சா உனக்கு வேலை மேல ஒரு வேலை உட்காந்து யாராவது போய் கேட்கறாங்க. ரொம்ப காலம் யாருக்கே சொன்னீங்க காலேஜ் படிக்க யார்ட்டையுமே பேசிக்கிறது இல்லையா? எனக்கு இங்க வந்து இப்ப நான் படிக்கிறது இல்லையா சரி சொன்னீங்க. என்ன சரி ரெஃப்னா அந்த இப்பதான் இது அதான் சொல்றதே கிடையாது. இது ஏன் நம்மளுக்கு இவனே கருப்புசாமி ஒரே மாதிரி சாமி இவனெல்லாம் நீ எத்தனை துரோகி நீ எத்தனை போக முடியும் பச்சை துரோகி. நீ எத்தனை நான் அவனை கூப்பிட போய் தான் இப்ப வந்திருக்கேன். சரி நண்பனை போய் பாத்துட்டு வரேன். அவர் ஒரு 10 நாளைக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். திருச்செந்தூர் எப்படா வர்றீங்க வந்தா சொல்லுடா வர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திருச்செந்தூர்ல உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் போட்டிருந்தீங்க விளாக் ஆறுபடை ட்ரிப் அப்படின்னு போட்டிருந்தீங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிறியான். அதனால சரி பாத்துட்டு ஒரு மெசேஜ்ல கேட்டேன் நானும். சரி ஓகே அப்புறமா கண்டினியூ பண்றாங்க. பேசிட்டு போன சார்ஜ் போட்டு சார்ஜ் போறக்காத முக்காவாசி வந்தது. சார்ஜ் போட்டு கிளம்பு நம்மளுக்கு கண்டினியூ பண்றேன்.